ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்கு ஆராதனையில் நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 28ஆம் திருவசனம். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். இயேசு அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அந்த சீஷர்கள் எம்மாவூர் என்ற ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமத்தில் அவர்கள் தங்கும்படி, அவர்கள் வீட்டுக்கு வரும்படி அவர்கள் வந்தார்கள். இயேசுவும் அவர்களோடு கூட வந்தார். அவர் மரித்து உயிரோடு கூட எழும்பி, இது இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தரிசனம். இப்போ இவர்களோடு கூட இயேசு வருகிறவர் இந்த கிராமத்தில் அவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். இயேசு அப்புறம் போகிறவர்கள் போல காண்பித்தார். He want to go more about the city. அவர் அந்த கிராமத்துக்கு போவதற்காக தூரமாய் போகிறதைப் போல, அப்புறம் போகிறவர்களை போல காணப்பட்டார். வேதத்தில் இந்த அப்புறம் போகிறது என்கிற சொல் முக்கியமான தருணங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஃபார் அஸ். இது நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது சவுலிடத்திலிருந்து தப்பித்து அந்த இடத்திலிருந்து அவன் விலகி ஓடுகிற ஒரு காட்சி, ஒரு நிலை. இதில் யோனதான் இந்த தாவீதினிடத்தில் வந்து சொல்லுகிறான், தாவீது, என் தகப்பனார் உன்னை கொல்ல விரும்பவில்லை. அவர் அப்படி செய்வாரே ஆனால் எனக்கு அறிவிக்காமல், பெரிய காரியமோ சிறிய காரியமோ எனக்கு அறிவிக்காமல் அவர் செய்வதில்லை. எனவே நீ 3 நாட்கள் இங்கே தரித்திரு. உனக்கு நான் 3 நாளைக்கு பின்பு வருவேன், என் அம்பை வைவேன். அந்த அம்பு இங்கே இருக்கிறது, இப்புறத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் நீ வரலாம். அந்த அம்பு உனக்கு அப்புறத்தில் இருக்கிறது, அப்புறமாய் இருக்கிறது, விலகி இருக்கிறதை போல இருக்கிறது என்றால் நீ அப்படியே போய்விடு. என் தகப்பன் உன்னை கொல்லதான் வகை பார்க்கிறார் என்பதாக யோனதான் தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நாம் சில நெருக்கடியான சூழல்களில் இருக்கும் பொழுது தேவன் அப்புறம் போகிறவர்கள் போல காணப்படுவார். அவர் நம்மை விட்டு வேறு இடத்திற்கு போவதை போல தோன்றும். அவர் நம்மோடு கூட இல்லாதபடி அவர் விலகி போவதை போல காண்பிப்பார். ஆனால் அவர் விலகி போக மாட்டார். இந்த சீஷர்களோ இயேசுவை வருந்தி கேட்டார்கள், ப்ளீஸ் கம் அண்ட் ஸ்டே வித் அஸ். நீர் எங்களோடு கூட வந்து தங்கிரும். இந்த இரவு ஆகிவிட்டது, நீர் இதற்கு மேல் பிரயாணப்பட்டு போய் உமக்கு வருத்தம். ஆதலால் நீர் எங்களோடு கூட வந்து தங்கிரும் என்று இயேசுவை வருத்தி அழைக்கிறார்கள். அவரும் அவர்களுக்கு பின் சென்று அவருடைய வீடுகளில் உட்கார்ந்து அப்பங்களை எடுத்து வந்து அவர்கள் உண்பதற்கு அப்பங்களை வைத்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு அந்த அப்பத்தை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இயேசுவோ மறைந்து போனார்.
வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் சீஷருடைய கண்களை திறந்தார். He need to open the eyes of the disciples because they don't know the truth that hidden in the preaching of Jesus Christ in this world. தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் பிரசங்கித்த காரியங்களில் உள்ள மறைபொருள்களை அவர்கள் அறிந்திராமல் இருந்தார்கள். அதை அறிவிக்க வேண்டுமேயானால் அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுது சீஷர்கள் சொல்லுகிறார்கள், நமக்கு வர்ற வழியில் நம்மோடு கூட பேசும் பொழுது, அவர் திருஷ்டாந்தப்படுத்தி பேசும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விடவில்லையா? நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்ட பொழுது we are all rejoiced and we are all exalted, we are all thank our God for his word. நாம் நமக்குள்ளே ஒரு கொழுந்து விட்டு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆரவாரம், ஒரு ஆர்ப்பரிப்பு நமக்குள்ளே வந்தது நமக்கு தெரிகிறதே. அதுதான் இயேசு. அப்பத்தை பிட்டு அவர் கண்களை திறந்து வைத்தார். இந்த காலை வேளைகள் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்படுகிறவராய் இருந்தாலும் அவர் நம்முடைய கண்களை திறக்கத்தான் நம்மிடோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய கண்களை திறப்பதற்காக தான் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். யோனதான் 3 நாள் கழித்து தாவீதினிடத்தில் வருகிறான். யோனதானும் யோனதானுடைய ஆயுததாரியாகிய ஒரு சிறு பிள்ளையாண்டனை அழைத்து வருகிறான். அம்பை எய்கிறான். அந்த பிள்ளையாண்டனை பார்த்து சொல்லுகிறான், டேய், உனக்கு அப்புறத்தில் அந்த அம்பு இருக்கிறது, அப்புறத்தில் கிடக்கிறது போ. தாவீது அந்த சிறு பையன் அம்பெல்லாம் பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து யோனதான் இடத்துல கொடுத்த பொழுது அந்த அம்புகளை எல்லாம் எடுத்து, நீ வீட்டுக்கு கொண்டு போ, நான் பின்பு வருகிறேன் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டு, அரண்மனைக்கு அவனை அனுப்பிவிட்டு பின்பு தனித்திருந்தான். தாவீது அங்கிருந்த ஒரு பாறைக்கு பின்பாக ஒளிந்து கொண்டிருந்தவன் வந்து முகங்குப்புற விழுந்து சொல்லுகிறான். யோனதான் அவனை கட்டி பிடித்து அழுது சொல்லுகிறான், என் தகப்பன் உன்னை கொல்லுவதில் குறியாக இருக்கிறார், நீ புறப்பட்டு போய்விடு. அவர் கண்ணுக்கு மறைவாய் நீ போய்விடு. நீ ராஜ்யத்தில் வருவாய் என்பது அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும். நீ ராஜ்யத்தில் வரும்பொழுது உனக்கு அடுத்தபடியான ராஜ்யத்தில் நான் இருப்பேன், நீ கவலைப்படாதே, நான் உனக்கு துணையாகவே இருப்பேன் என்று யோனதான் சொல்லி தாவீதை அனுப்பிவிடுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் நமக்கு ஒரு காரியம் அப்புறம் இருப்பதைப் போல இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை விட்டு விலகவில்லை, நம்மை கைவிடவும் இல்லை. அப்புறம் போகிறது போல காணப்படுகிறது. ஈசாக்கு அந்நிய தேசத்தில் விதை விதைத்தான், அது 100 மடங்கு பலன் கொடுத்தது. இதனால் அபிமெலேக்கு அவன் மேல் பொறாமை கொண்ட அபிமெலேக்குடைய ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக கிளம்பி இந்த பட்டணத்தில் அவன் வாசம் பண்ணக்கூடாது என்று அவனை அங்கிருந்து விரட்டி விட்டார்கள். அவன் அங்கிருந்து புறப்பட்டு ஒரு இடத்துல வந்து தண்ணீரை, தன் தகப்பன் காலத்தில் உள்ள கிணறு, துருத்து போட்ட கிணறை அவன் தோண்டின பொழுது தண்ணீரை கண்டான். அதற்கும் வாக்குவாதம் உண்டானது. அப்புறம் வேறொரு இடத்துல போய் தண்ணீரை தோண்டுகிறான், அங்கேயும் வாக்குவாதம் வருது. அப்புறம் வேறொரு இடத்துல போய் வேறொரு கிணற்றை தோண்டின பொழுதுதான் அந்த தண்ணீரை கொடுத்து வாக்குவாதம் இல்லாததினால் கர்த்தர் என்னை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறார் என்று சொல்லி அதுக்கு ரெகபோத் என்று பெயர் வைக்கிறார். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்வில் அப்புறம் போகிறது போல நம்மை விட்டு தூரப்பட்டு போகிறது போல ஒரு காரியம் இருக்கிறது என்றால், நம்மை நிலைநிறுத்துவதற்கு, நம்மை நயம் காட்டி கொண்டு போய் நம்மை வேரூன்ற பண்ணுவதற்கு, நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கையாடுகிற சில விசேஷமான காரியங்கள், மறைப்பொருட்கள் அங்கே இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
நம் கைவிட்டு அப்புறம் போகிறது, அப்புறம் போகிறது, அப்புறம் போகிறது, இன்னும் கொஞ்சம் தூரம்தான், இன்னும் கொஞ்சம் தூரம்தான், அப்புறம் போகிறது போல காணப்பட்டாலும் இயேசு நம்முடைய கண்களை திறக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை நடத்துகிறார். சில நேரங்களில் இந்த காரியம் ஏன் நடக்கவில்லை ஆண்டவரே, ஏன் இது இப்படி நடக்கிறது, ஏன் அது அப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இந்த மாதிரி நடக்கிறது, ஏன் அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டே வருவோம். இப்படி நம்ம கேள்வி கேட்டே வரும் பொழுது கர்த்தர் மௌனமாக தான் இருப்பார், பதிலளிக்கவே மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அது நம்முடைய வாழ்வில் சொன்னால் நமக்கு தெரியாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நமக்கு செய்ய போகிற ஆசீர்வாதங்களை, நமக்கு செய்ய போகிற நன்மைகளை நமக்கு விவரித்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்மால் அதற்கு ஒரு ஐடியா கொடுத்து, இல்லை ஆண்டவர் இப்படி வேண்டாம், அப்படி செய்யுங்கள் என்று நாம் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து அவரே குழப்பி விட்டுருவோம். தேவன் செய்ய விரும்புகிற காரியத்தை மாற்றி விட்டுருவோம். இல்லாண்டவர் அப்படி, இல்லாண்டவர் இப்படி, இல்லாண்டவர் அப்படி, இல்லாண்டவர் இப்படின்னு அவரை செய்ய விடாமல் தடுப்போம். அதனால தான் கர்த்தர் அவருடைய திட்டத்தை, அவருடைய தீர்மானத்தை மிக தெளிவாக நமக்கு செய்யும்படி கற்றுக் கொடுக்கிறார். அவர் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பார். சில நினைக்கிறாங்க எல்லாமே கர்த்தர் எனக்கு காலையிலேருந்து சாயந்தரம்லாம் நடக்கிற சம்பவத்தெல்லாம் சொல்லிடுவார், நான் அதன்படி நடப்பேன்னா வாய்ப்பே இல்லை. அப்படி ஒருவருக்கும் சொல்லி நடத்துனதா எனக்கு தெரியல. ஊழியத்துக்கு போகிறோம், எந்த கிராமத்துக்கு போகிறோன்னா அது சொல்லி தருவார். இந்த மனிதருக்கு எப்படி ஜெபிக்கிறேன்னா சொல்லிக் கொடுப்பாரு. இன்றைக்கி நான் யாரை சந்திக்க போகிறேன்னா அதை சொல்லிக் கொடுப்பாரு. ஆனால் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி நான் என்ன ஆண்டவரை சமைக்கணும், இன்றைக்கி நான் இதை ஆண்டவரை சமைக்கணும், எனக்கு இதை ஆண்டவரை அதை பண்ணணும், இதை பண்ணணும், அவங்களுக்கு என்ன நடக்கும், எப்போ அவன் அழிவான், எப்போ அவன் இதாவான், எப்போ அவனை பேர் அற்றுப்போகும், எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ண இவன் மூஞ்சி எப்போ உடையும், எப்போ கை கால் உடையும், இதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்களே அப்படின்னு ஆண்டவர் அதை பற்றி பேசுவாரா? பேச மாட்டார். ஆண்டவர் சொல்ல, நான் ரட்சிக்க வந்திருக்கிறேன் அல்லாமல் அழிக்க வரல. நாம் தேவனை அழிக்க தூண்டுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறேன், நான் அழிக்க அல்ல, நான் ரட்சிக்க வந்தேன். இந்த காலவெளியில் நமக்கு ஒரு காரியம் புரிந்திருக்க வேண்டும், நமக்கு ஒரு காரியம் தெளிவாக வேண்டும். என்ன தெளிவாகணும் அப்படின்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்தது, நம்மை தெரிந்து கொண்டது, நாம் கண் திறக்கப்பட்டவர்களாய், அநேகருக்கு தெளிவான காரியங்களை பேசுகிறவர்களாய், சத்தியங்களை சொல்லுகிறவர்களாய், கண் சொருகி போனவர்களைப் போல இல்லாதபடி தெளிந்த இருதயமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விருப்பத்துக்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் தான் அந்த விருப்பத்துக்கு விரோதமாக எழும்பி தேவனுடைய விருப்பத்தை மறந்து தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி நாம ஒரு திட்டம், நாம ஒரு தீர்மானம், நாம ஒரு காரியத்தை செய்து இதை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அதனாலேயே அதனால்தான் சொன்னார், அந்த செம்மாவூர் சிஷ்யர்கள் இடத்துல அவர் அப்புறம் அந்த கிராமத்தில் இருந்து வேறு இடத்துக்கு போவதைப் போல், அப்புறம் போகிறவர்கள் போல் அவர் காண்பித்தார். ஆனால் அவர் அழைத்த போதோ அவரிடத்தில் அந்த இரவிலே வந்து தங்கி அப்பத்தை பிட்டு அவருடைய கண்களை திறந்த போது அவர்கள் தெளிவடைந்த உடனே அவர் மறைந்து போனார். நம்முடைய வாழ்விலேயும் நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும், நிறைய நெருக்கடிகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை புரிந்து கொள்ளாமலே நாம் இருப்போம், அதை பற்றின அறிவில்லாமலே இருப்போம், அதை பற்றின தெளிவில்லாமலே இருப்போம், அதை பற்றி கர்த்தர் நம்ம இடத்துல இப்படி பேசியிருக்கிறன்ற விசுவாசம் இல்லாமல் இருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த விசுவாசம் வருவதற்காகத்தான் நான் உங்களோடு கூட வருகிறேன். அந்த விசுவாசம் வந்த பின்பு, அந்த கண்கள் திறக்கப்பட்ட பின்பு நீங்கள் தெளிவடைந்து விடுவீர்கள். அப்போ நாம் இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும், தேவனுடைய செயல்பாடுகளில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த காரியத்தை இப்படி நடத்துகிறார், என்னவா முடியும், என்னவா இதை இப்படி ஆகும், அது அப்படி ஆகணும், நாம் அதை போட்டு நோண்டி எடுத்து
அதில் இன்னும் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்புவதை விட, தேவன் நடத்துகிற பாதையில் அவருடைய கரத்தை பிடித்து நான் நடக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவரோடு கூட சேர்ந்து நடக்கிற அனுபவம் இருக்குல்ல, இந்த அனுபவம் தான் எம்மாவு சீஷனுக்கு இருந்துச்சு. இந்த அனுபவம் தான் நமக்கு வேண்டும். அப்போ தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அப்போ தான் நம்முடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு எரியும். அப்போ தான் தேவனுடைய வார்த்தையினுடைய தெளிவு நம்முடைய மனக்கண்களுக்குள்ள தெளிவாக இறங்கி வரும். இல்லைன்னா அது நம்மளை தொடாது. அந்த வேத வசனங்கள் நமக்குள்ள கிரியை செய்யாது. எத்தனை தான் பிரசங்கம் கேட்டாலும், எத்தனை தான் சிறப்பு கூட்டங்களுக்கு போனாலும், எத்தனை தான் வேதாகம பயிற்சிக்கு போனாலும், என்ன தான் படித்தாலும், உண்மையான நிலையை, உண்மையான காரியத்தை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு தந்திருக்கிற அந்த நல்ல வார்த்தைகளை, சத்தியத்தை அறிந்து கொள்கிற அறிவு, அந்த மனக்கண்களை கர்த்தர் நமக்கு திறக்க வேண்டும். அதாவது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 119 சங்கீதம் 18 வசனம் சொல்லுகிறது, உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துடலாம். அதாவது சங்கீதம் 119 சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, உபத்திரப்பட்டது நல்லது, இதனால் இப்படி பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். பல நெருக்கடிகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அப்போ நமக்கு ஒரு தெளிவு வேண்டும், நமக்குள்ள ஒரு ஞானம் வேண்டும், நமக்குள்ள ஒரு மேன்மை வேண்டும். என்ன வேண்டும்னா, தேவன் நடத்துகிற பாதையில் நான் அவரோடு கூட நடக்க வேண்டும். அவர் வசனத்தை தெளிவு எனக்கு வேணும். அந்த வசனத்தினாலே தெளிவு வேணும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஒரு வசனத்துக்கு அர்த்தம் தெரியலன்னா நெட்டில் போட்டு அந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம், இந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி இப்படி சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. யூடியூப்பில் போய் பார்த்து இந்த சொப்பனத்துக்கு இதுதான் அர்த்தம், அந்த சொப்பனத்துக்கு அதான் அர்த்தம், இந்த சொப்பனத்துக்கு தான் அர்த்தம்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? சொப்பனத்துக்கு அர்த்தத்தை தானியேலா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை இவர்கள் தேடி போகவில்லை. அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அதை வைத்து ராஜாக்களை நடத்தினார்கள். இப்போ உள்ளது என்னென்னா, 2-3 பேர் ஒரு சொப்பனத்துக்கு 10 அர்த்தம் சொல்கிறான். இந்த 10 அர்த்தத்தையும் கேட்டுட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதுதான் நடக்க போகுதுன்னு நம்ம நினச்சிக்கோம். இதான் இன்றைக்கு நடக்குது. பரிசுத்த ஆவியானவரை நம்பியிருந்த நாட்கள் போச்சு. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருந்த நாட்கள் போச்சு. இன்றைக்கி ஒரு பிரசங்கம் எடுக்கணுமா, அந்த நாட்களில் நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு புத்தக சாலை இருந்தது. அந்த புத்தக சாலையில் பெரிய பெரிய கண்கார்டன்ஸ் அந்த புத்தக சாலையிலேருந்து வெளியிட்டாங்க. பெரிய பெரிய கண்கார்டன்ஸ், ஒரு 3-4 கண்கார்டன்ஸ் வெளியிட்டாங்க. நிறைய புத்தகங்கள் வெளியிட்டாங்க. அதில் கண்கார்டன்ஸே பெரிய பெரிய கண்கார்டன்ஸ், அவ்வளோ பெருசாக இருக்கும். அதை சிலர் வாங்கி வச்சு ஒத்த வாக்கிய வசனத்தை தேடி அதுக்கு மீனிங் அர்த்தத்தை பார்த்து அதை பிரசங்கித்த நாட்கள் இருந்துச்சு. அப்புறம் ஒத்த வாக்கிய பைபிள் வந்துச்சு. அப்புறம் கண்கார்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விளக்க உரையும் வந்துச்சு. இப்போல்லாம் அப்படி இல்லை. நேராக போகிறது, ஒரு வசனத்துக்கு அர்த்தத்தை நெட்டில் போடுறது. இதுக்கு அர்த்தம் என்ன, அதுக்கு 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 அர்த்தம் என்ன, எல்லாத்தையும் நெட்டில் போட்டு எடுத்து வெளியில் வந்து இவங்க பெரிய படிப்பாளி மாதிரி அந்த அர்த்தத்தை சொல்லிவிடுகிறது. ஆனால் எபிரேய மொழியில் வரக்கூடிய சில வார்த்தைகள் அந்த சூழலில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ அன்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹீப்ரு இருக்குது, கிரீக் இருக்குது,
இந்த அன்பு பல காரியங்களை சொல்லும். அகபேன்னு ஒரு அன்பு இருக்குது, ஈரோஸ்னு அன்பு ஒரு அன்பு இருக்குது, அப்புறம் இப்படி நிறைய அன்பு, நிறைய அந்த வார்த்தைகள் இருக்குது. ஆனால் எல்லாமே அன்பு தான். யார் யாரிடத்துல கூறுகிற அன்புக்கு பேர், யார் யாரிடத்துல பேசுகிற அன்புக்கு பேர், இதெல்லாம் அதில் இருக்குது. அப்போ அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை போட்டிருப்பாங்க. நாம் பொதுவாக என்ன பண்ணிடுவோம், கண்கார்டன்ஸில் எடுத்து அன்பு அந்த தலைப்பில் எல்லாம் வாசி அன்புனா இதுதான் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனாக நம்ம சொல்லிடுவோம். இப்போ நெட்டில் கண்டதெல்லாம் போட்டு இறக்கி இதுதான் அதுக்கு அர்த்தம், அதுதான் இதுக்கு அர்த்தம், இதுதான் அதுக்கு அர்த்தம், அப்படி அர்த்தம் இப்படி அர்த்தம் அப்படின்னு சொல்லி வந்துடுது. டெக்னாலஜி இருக்குது, ChatGPT இருக்குது, இதெல்லாம் போட்டு எடுத்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்ல, இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி போதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு விளக்கும் போது தான் அந்த சத்தியம் தெளிவாக புரியும். இதை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கண்கார்டன்ஸ் எடுத்து வச்சுட்டு இந்த நெட்டை ஓப்பன் பண்ணி உக்காந்துக்கிட்டு பிரசங்கம் எடுத்துகிட்டு கொண்டு போய் பெரிய டாப்பாக பிரசங்கம் பண்ணுற பாரு, அப்படி பிரசங்கம் பண்ணுற ஆட்கள்லாம் அது புரியாது. ஆவியானவர் பேசணும். ஆவியானவர் இந்த வசனங்களுக்கு ஒத்த வசனம் எங்கே இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, எதை எதோடு சேர்க்கணும், எதை எதோடு கட் பண்ணணும்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். அது ஜனங்களுடைய இருதயத்தில் பசுமரத்து ஆணி போல இறங்கி அவர்களை வழி நடத்துகிறதை நாம் காண முடியும். அதான் இன்றைக்கி நமக்கு வேணும். நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தான் நம்ம விரும்பணும். இயேசு அப்புறம் போகிறவர்களை போல காணப்பட்டாலும் அவர் நம்மோடு கூட இருக்கத்தான் விரும்புகிறார். அவரை நாம் வருத்தி, அவருடைய சமூகத்தில் அவர்களை வருத்தி அவரை அழைத்து நாம் அவரை பிடித்து கொள்வோமே ஆனால் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். முதல்ல நமக்கு சத்தியம் தெளிவாகும். அந்த சத்தியத்தின் தெளிவில் நம்ம மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுவோம், அவர்களும் தெளிவடைவார்கள். இன்றைக்கி அந்த சத்தியம் தெளிவாக இல்லாததுனால தான் நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டம். இந்த காலை வேளையில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன ஆண்டவர் நல்ல சத்தியமான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்க முதல்ல நம்ம கண்கள் திறக்கப்படணும். நம்ம தெளிவடைந்து தான் மற்றவர்களை தெளிவடைய பண்ண முடியும். ஆண்டவர் அந்த தெளிவை இன்றைக்கு நமக்கு தருகிறார். அதை நாம் வாங்கி பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுகிறோம். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதனுடைய கண்களை திறந்துருங்க. வேத வசனத்தினுடைய சத்தியத்தை, வேத வசனத்தினுடைய ஆழங்களை அறிந்து கொண்டு உடைய நாமத்தை பயப்படுத்த கத்திருக்கிறப்ப தான் தொடர்ந்து உடைய நாமத்தை பயப்படுத்துங்க. பேரை பெருமைப்படுத்த சொல்கிறோம். இன்றைக்கு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கத்தர் என்ன காரியங்களும் ஒரு நன்மை வேண்டுமோ அதெல்லாம் கத்தர் நிறைவேற்றி நாமத்தை உயர்த்தி பேரை பெருமைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். தாழ்த்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த செயல்களை மறவாதீர். ஆமென்.